கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கவனியுங்கள், வாசிக்கிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21, 22ஆம் வசனங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். இந்த பெண்ணானவள் ஆதாமிலிருந்து எடுக்கப்பட்டாள். ஆதாமின் விலாவிலிருந்து உண்டாக்கப்பட்டாள். மத்தேயு ஹென்றி என்ற வேத வல்லுநர் சொல்லும் பொழுது, தேவன் அவர்களை ஆதாமின் தலையிலிருந்து எடுக்கவில்லை. அப்படி எடுத்திருந்தால் அவள் அவனுக்கு உயர்ந்தவளாயிருப்பாள். அவனுடைய பாதங்களிலிருந்தும் எடுக்கவில்லை. அப்படியானால் அவள் அவனிலும் தாழ்ந்தவளாய் போயிருப்பாள். ஆனால் தேவன் ஆதாமின் விலாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்துத்தான் அவனுக்கு இணையாக அவளை இருக்கும்படியாய் சிருஷ்டித்தார் என்று எழுதுகிறார். ஆம், இதுவே தேவனுடைய நோக்கம். ஆணும் பெண்ணும் சமமாக இருக்கிறார்கள். அவள் மனிதனின் மற்றொரு பகுதியாக அவனுக்கு ஏற்ற துணையாக இருக்கிறாள். மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த அர்த்தத்திலேயே கூறுகிறார். அவள் அவனுக்கு பதில் கொடுக்க கடமைப்பட்டவளாயிருக்கிறாள் என்பதையே தேவன் அர்த்தப்படுத்துகிறார். அவளும் அவனும் பாதி பாதி மனிதர்களாய் இருக்கிறார்கள். அவள் இல்லாமல் ஆதாம் வெறும் பாதி மனிதனாகவே இருக்கிறான். அவள் அழகு வாய்ந்தவளாக காணப்பட்டாள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். பெண்ணை குறிக்கும் எபிரேய வார்த்தையும் ஆணை குறிக்கும் வார்த்தையும் மிகவும் ஒன்றித்தே காணப்படுகிறது. அவள் மனிதனின் மற்றொரு பாதி. அவள் ஆதாமுக்கு பதில் சொல்ல வேண்டியவளாய் இருக்கிறாள். மனிதனே குடும்பத்தினை நடத்தி செல்கிறவனாய் இருக்க வேண்டும் என்று தேவன் நோக்கமுடையவராய் இருக்கிறார். ஆகவே அவனை முதலாவது படைத்தார். பெண்ணை அதனை தொடர்ந்து படைத்தார். பெண் அவனை பின்பற்றி செல்ல வேண்டும். மனிதன் முன்னே செல்ல வேண்டும். தேவன் சரீர அமைப்பிலேயும் அவ்வாறே படைத்திருக்கிறார். பெண் பதிலளிக்க வேண்டியவளாய் இருக்கிறாள். கணவன் தன் மனைவியை பார்த்து, நான் உன்னில் அன்பாயிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவள் அவனை பார்த்து, நானும் உம்மில் அன்பாயிருக்கிறேன் என்று சொல்ல கடமைப்பட்டவளாயிருக்கிறாள். கணவன் ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது அவள் சரியாக பதில் செய்யாதவளாக காணப்பட்டால் கணவன் தன்னுடைய நிலையிலே சரியாக இல்லை என்று அர்த்தம். கணவன் குடும்ப தலைவனாக இருந்து நடத்துகிறான். மனைவி பதில் உரைக்கிறாள். அவனை அவள் பின்பற்றுகிறாள். வசனம் 24 பாருங்கள். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், கணவன் மனைவிக்கு பொறுப்புடையவனாய் இருக்கிறான். அவன் தன்னுடைய தகப்பனுக்கோ தன்னுடைய தாய்க்கோ கட்டுப்பட்டவனாக இருக்க போவதில்லை. அருமையானவர்களே, தேவன் ஏற்படுத்திய விதமாக நம்முடைய குடும்பங்களை நாம் அமைத்துக் கொள்வோம் என்றால் அது மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாயிருக்கும். அநேக இடங்களிலே குடும்ப வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்த புருஷர்கள் தன்னுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காதபடி தங்கள் பெற்றோருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து உண்மையான குடும்ப உறவுகளை, ஆசீர்வாதங்களை இழந்து போய்விடுகிறார்கள். பெற்றோரை நேசிக்க வேண்டியது, அவர்களை கனப்படுத்த வேண்டியது, அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வது அவசியமானது. ஆனால் அதே நேரத்திலே அவன் விட்டுவிட வேண்டிய அளவு தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருக்க வேண்டும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்கள். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். இந்த வசனத்தை குறித்து ஒரு தேவ மனிதர் எழுதும் பொழுது, அவர்கள் மகிமையின் ஒளியால் மூடப்பட்டிருந்தார்கள், எனவே அவர்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார். சரி, இங்கே நமக்கு ஆண் பெண்ணின் சிருஷ்டிப்பை குறித்து மிகவும் அழகான விலையேறப்பெற்ற காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே தேவன் திருமணம் என்ற ஒரு பந்தத்தை ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். இதை அவரே மனிதர்களுக்கு தேவை என்று ஏற்படுத்தினார். ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் அதையே அவமானப்படுத்தும் வண்ணமாக விவாகரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். திருமணம் என்ற ஒரு உறவு வேண்டாம் என்று தூக்கி எறிய விரும்புகிறார்கள்.
சங்கீதம் 2:3 சொல்வது போல, அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். மனிதன் என்ன செய்ய முயற்சிக்கிறான் தெரியுமா? தேவனுடைய திட்டங்களை, அவருடைய கட்டுப்பாட்டை தன்னை விட்டு அகற்ற முயற்சி எடுக்கிறான். தேவனே திருமணம் என்ற ஒரு அமைப்பை கொடுத்தார். அதை ஏற்றுக்கொண்ட மனிதன் சின்ன சின்ன காரியங்களுக்காக கீழ்ப்படிய மனமில்லாமையினாலும், அன்பு கூற இயலாமையினாலும், விட்டு கொடுக்க முடியாமையினாலும் விவாகரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். தேவன் பெண்ணை மறைமுகமான சிருஷ்டிப்பாக்கினார். அதாவது தேவன் அவளை மனிதனிலிருந்து எடுத்தார். அதன் மூலம் அவள் மனிதனுடைய ஒரு பகுதி என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இதை குறித்து ஒரு தேவ மனிதர் சொல்லும் பொழுது, பெண்ணானவள் பூர்த்தியாகாத மனிதனாக இல்லை, இருவரும் அப்படியே ஒருவரைப் போல் ஒருவர் இல்லை, அவர்களிலே வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் நாள்பட அவர்கள் ஒருவருக்கொருவர் பழக பழக ஒரே சிந்தையை உடையவர்களாகி போகிறார்கள். அவர்கள் தனிப்பட்ட மனிதர்களாக, தனித்தன்மை உடையவர்களாக இருந்தாலும் ஒருவரைப் போல் ஒருவர் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். தேவன் பெண்ணை மனிதனுக்காக படைத்த வரலாறு மிகவும் அழகான ஒன்றாகும். இந்த அதிகாரத்தில் உள்ள கருத்துக்கள் மிகவும் சிறந்தவை. மனிதனுடைய படைப்பு, அவன் வைக்கப்பட்ட இடம், அவனுடைய தொழில், பொறுப்புகளோடு அவன் இருந்த நிலை, அவனுக்கு துணையான ஒருவரின் தேவை, அடுத்ததாக தேவன் பெண்ணை சிருஷ்டித்தது போன்ற சிறந்த கருத்துக்களை இந்த 2வது அதிகாரத்திலே நாம் படித்தோம். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே ஒரு ஒத்து இசைவு இருக்க வேண்டும். தேவன் சொல்கிறார், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் என்று சொல்கிறார். இதை எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். இதுதான் படைப்பின் வரலாறு. அருமையான சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவருடைய படைப்பையும் தாங்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டதையும் புறக்கணிக்கிறார்கள். இந்த உலகம் அவரால் படைக்கப்பட்டிருக்கிறது என்ற காரியத்தை கேலி செய்கிறார்கள். வேதம் தேவனால் அருளப்பட்டது என்பதையும் மறுக்கிறார்கள். ஆனால் இவ்வாறு செய்வதனாலே அவர்கள் தங்களுக்கே கேடுண்டாக்கிக் கொள்கிறார்கள். அநேகர் இப்படி சிந்திப்பதினாலேயே தற்கொலைக்கு நேராகவும் செல்கிறார்கள். அவர்கள் தாங்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்றும், தங்களை படைத்த தேவனுக்கு தாங்கள் பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்றும் அறிய வேண்டியது அவசியம். இதை அறியாதபடியினாலே தான் இன்று உலகத்திலே தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்ளுவோரின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. நாம் இந்த 2ஆம் அதிகாரத்திலே தேவனோடு மனிதனுக்குள்ள நெருக்கம், மனிதன் தேவனை தொழுது கொண்டது, மனிதன் தேவனோடு கொண்ட ஐக்கியம், மனிதன் தேவனுக்கு செய்யும் சேவை, மனிதன் தேவனுக்கு உண்மையாக இருத்தல், தேவனிடத்திலிருந்து மனிதன் பெற்ற அதிகாரம், தேவன் மனிதனுக்கு கொடுத்த சமுதாய வாழ்க்கை போன்ற காரியங்களை பார்த்தோம். நாம் இப்பொழுது 3ஆம் அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை தியானிக்க போகிறோம். நாம் வேதத்திலே மிகவும் முக்கியமான ஒரு அதிகாரத்திற்கு இப்பொழுது வருகிறோம். அநேக வேத வல்லுநர்கள் இதை வேதத்தின் மிகவும் முக்கியமான ஒரு அதிகாரம் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். உங்களுக்கு ஒருவேளை இது சந்தேகமாக இருக்கும் என்றால், ஆதியாகமத்திலே முதல் 2 அதிகாரங்களை வாசித்துவிட்டு 3ஆம் அதிகாரத்தை விட்டுவிட்டு 4 முதல் 11 அதிகாரம் வரை வாசித்து பாருங்கள். அவ்வாறு வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு பெரும் வெற்றிடம் காணப்படுவதை நீங்களே உணர்வீர்கள். அங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்க வேண்டும் என்பதை உங்களால் ஊகிக்க முடியும். ஆதியாகமம் முதல் 2 அதிகாரங்களிலே மனிதன் அறியாமல் காணப்படுகிறதையும், எல்லாமே பூரணமாக காணப்படுகிறதையும், மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலே ஐக்கியம் காணப்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்க ஆரம்பித்த மறு நிமிடமே அங்கே பொறாமையையும், கோபத்தையும், கொலையையும், பொய்யையும், கலகத்தையும், நியாய தீர்ப்பையும் பார்க்கிறோம். 11 அதிகாரங்களுக்குள்ளாகவே இவை எல்லாவற்றையும் உங்களால் காண முடியும். இவைகள் எங்கிருந்து வந்தன? இவைகள் எங்கே ஆரம்பமாயின? அதாவது பாவம் எங்கே பிறந்தது? மனிதனை பொறுத்த மட்டில் இது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே ஆரம்பமாகிறது. இந்த அதிகாரத்தை குறித்து அநேக வேத வல்லுநர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இங்கே ஒரு பெரிய நாடகம் ஆரம்பமாகிறது. இது மனித வரலாற்று மேடையிலே 6000 ஆண்டுகளாக அரங்கேற்றப்பட்ட பொழுதும் இன்னும் நிறைவடையவில்லை. நம்முடைய மனித இனம் இன்று இவ்வாறு அழிந்து வீழ்ந்து போன நிலைமையிலே காணப்படுகிறதற்கான காரணத்தை, தேவ விளக்கத்தை இங்கே பார்க்கிறோம். இங்கே நாம் நம்முடைய எதிராளியாகிய
பிசாசின் தந்திரங்களை பார்க்கிறோம். தேவனுடைய கிருபை அவனை விட்டு நீங்கி இருக்கும் பொழுது மனிதன் நீதியின் பாதையிலே நடப்பதற்கு அவன் எவ்வளவு பலனற்றவனாக காணப்படுகிறான் என்பதை இங்கே பார்க்கிறோம். இதில் பாவத்தின் ஆவிக்குரிய பாதிப்பை கண்டுகொள்கிறோம். மனிதன் தேவனை விட்டு ஓட முயற்சிக்கிறான் என்பதை அறிகிறோம். குற்ற மனசாட்சி உள்ள ஒரு பாவியோடு கூட தேவன் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதையும் நாம் பகுத்துணர்ந்து கொள்கிறோம். இங்கே தன்னுடைய கை வேலையால் மனிதன் தன்னுடைய ஒழுக்க சீர்கேட்டை மூடி மறைப்பதை பார்க்கிறோம். இன்றைய காலத்திலே காணப்படும் மனிதனின் இயற்கையான சுபாவத்திலே ஒன்றாக இது ஆகி போய்விட்டது. அதற்கான அடிப்படை இங்கேயே இருக்கிறது. நம்முடைய மிகவும் அத்தியாவசியமான தேவையை சந்திப்பதற்கு தேவன் கிருபையாக உருவாக்கின காரியத்தை குறித்து இங்கே நமக்கு உபதேசிக்கப்படுகிறது. இங்கே இந்த வேத புத்தகம் முழுவதிலும் ஓடுகிற ஆச்சரியமான தீர்க்க தரிசன நீரோடை ஓட ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். மனிதன் மத்தியஸ்தர் ஒருவர் இல்லாமல் தேவனை அணுக முடியாது என்பதை இங்கே நாம் கற்றுக்கொள்கிறோம் என்று கூறியிருக்கிறார். சரி, நாம் இப்பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கவனிப்போம். வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இங்கே 1வது பிரிவிலே மனிதனுடைய சோதனைக்கான சூழ்நிலை அமைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த வசனத்திலே நமக்கு சில கேள்விகள் எழும்புகின்றன. சோதனை எதற்கு? நாம் ஆதியாகமம் 1ஆம் 2ஆம் அதிகாரங்களை பார்க்கும் பொழுது மனிதன் மாசற்றவனாகவே படைக்கப்பட்டிருக்கிறான். ஆனாலும் அவன் நீதிமானாக சிருஷ்டிக்கப்படவில்லை. நீதி என்பது என்ன? சோதனையான சூழலின் மத்தியிலே பாதுகாக்கப்படும் மாசற்ற தன்மையே நீதியாக இருக்கிறது. பார்த்தீர்களா? சோதனையானது ஒன்று உங்களை உருவாக்கும் அல்லது அழித்துவிடும். இரண்டில் ஒன்றைத்தான் செய்யும். மனிதனுடைய நடத்தையானது உருவாக்கப்பட வேண்டும். அது சோதனையின் பிரசன்னத்தின் மத்தியிலேதான் உருவாக முடியும். மனிதன் பொறுப்புள்ளவனாக படைக்கப்பட்டுள்ளான். அவன் கீழ்ப்படியவும் மகிமைப்படுத்தவும் சேவை செய்யவும் தேவ ராஜ்யத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கவும் படைக்கப்பட்டுள்ளான். மனிதன் தன்னைத்தானே சிருஷ்டித்துக் கொள்ளவில்லை. தேவனே அவனை படைத்தார். தேவன் மனிதனுக்கு கொடுத்த நிபந்தனை அறிவுக்கு பொருந்தாத ஒன்றல்ல. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். தேவன் எந்த கனியை குறித்து இங்கே கூறுகிறாரோ அந்த ஒரே ஒரு மரம் மட்டும் இங்கே கனி கொடுக்கிறதாக இருக்கவில்லை. மற்ற மரங்களிலேயும் கனி உண்டாயிருந்தது. அவன் அந்த கனியை உண்ண இயலாமல் இருந்திருந்தால் அவன் பட்டினியாக இருந்து இறந்திருப்பான் என்று சொல்வதற்கில்லை. அந்த ஏதேன் தோட்டத்திலே கனி தரும் அநேக மரங்கள் இருந்தன. இந்த விலக்கப்பட்ட மரத்தின் கனியை அவன் சாப்பிட வேண்டும் என்பது அவசியமில்லை. ஆகவே மனிதன் மிகவும் பொறுப்புள்ளவனாக இங்கே காணப்படுகிறதை பார்க்கிறோம். நாம் இங்கே 1ஆம் வசனத்திலே சர்ப்பத்தை குறித்தும் பார்க்கிறோம். இதை குறித்து பார்த்தவுடன் நமக்கு இங்கே ஒரு நியாயமான கேள்வி எழும்பக்கூடும். இந்த சாத்தான் எங்கே இருந்து வந்தான்? அவன் எவ்வாறு இந்த ஏதேன் தோட்டத்திற்குள்ளே புகுந்தான்? வேத வசனத்தின் அடிப்படையிலே கூறுவோம் என்றால் சர்ப்பமானது ஊர்ந்து செல்கிற பிராணியாக அப்பொழுது காணப்படவில்லை. அவன் அங்கே தோட்டத்திற்குள்ளே எவ்வாறு வந்தான் என்று நமக்கு சொல்லப்படவில்லை. அவன் அங்கே இருந்தான் என்பது மாத்திரமே நமக்கு சொல்லப்படுகிறது. வேத வசனம் அநேக காரியங்களை சொல்லாமல் விட்டுவிடுகிறது. இந்த சர்ப்பமானது தேவனுடைய படைப்பு தான். அதை சாத்தான் எடுத்து பயன்படுத்தி கொண்டான். இன்னும் இவ்வாறுதான் சாத்தான் பயன்படுத்துகிற முறை இருக்கிறது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பவுல் என்ன எழுதுகிறார் தெரியுமா? அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே என்று சொல்கிறார். ஆம், அவன் வேஷம் தரிக்கிறவன். வேத புஸ்தகத்திலே மற்ற எந்த பகுதியையும் விட வெளிப்படுத்தின விசேஷத்திலே சாத்தானை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது.
அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதைச் சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். நாம் இன்று சிந்திப்பது போல அந்த சர்ப்பமானது ஊர்ந்து செல்கிற ஒன்றாக இருக்கவில்லை. தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு ஓவியத்தை நமக்கு தரவில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷங்கள் கட்டி வைத்து, அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான் என்று வாசிக்கிறோம். இது மிகவும் வல்லமையான ஒரு படைப்பாக இருந்தது. அதன் துவக்கத்தை குறித்து இங்கே ஆதியாமத்திலே எதுவும் குறிப்பிடப்படவில்லை. ஏசாயா 14ஆம் அதிகாரம் மற்றும் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரங்களிலே இந்த சிருஷ்டியின் தோற்றத்தை, ஆரம்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை பாருங்கள். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்திலுள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். இந்த சர்ப்பம் ஏன் அந்த பெண்ணிடம் சென்று பேச வேண்டும்? அது ஏன் அந்த மனிதனிடத்திலே போகவில்லை? தேவன் ஆதாமை சிருஷ்டித்த பொழுது அவன் தோட்டத்திலுள்ள ஒரு மரத்தின் கனியை தவிர எல்லா மரத்தின் கனியையும் உண்ணலாம் என்று அவனிடத்திலே கூறினார். ஆனால் இந்த பெண்மணி இறுதியாக படைக்கப்பட்டவள். அவளுக்கு நேரடியாக இந்த செய்தி கிடைக்காமல் இரண்டாவதாக வந்து கிடைத்தது. மனிதன் மூலமாக இந்த செய்தியை அவள் பெற்றிருந்தாள். ஆகவே சர்ப்பம் முதலாவது பெண்ணிடம் சென்றது. மட்டுமல்ல, அவள் ஆதாமை விட நன்றாக படைக்கப்பட்டிருந்தாள். அதாவது அவள் மிகுந்த மனதுருக்கமும் இரக்கமும் உடையவளாய் இருந்தாள். ஆணை விட அவளை அதிகம் அறிந்து கொள்ள ஆவலுள்ள சுவாபம் உள்ளவளாய் காணப்பட்டாள். இன்னும் கூட வரலாற்றிலே அநேக புதிய கருத்துக்களை, தத்துவங்களை தோற்றுவிக்கிறவர்களாக பெண்கள் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். சாத்தானுக்கு தான் செய்கிறது என்ன என்று தெரியும். அவன் செய்ததை கவனித்து பாருங்கள். அவன் மிகவும் தந்திரமாக செயல்படுகிறான். அவன் அவளிடம் இந்த கேள்வியை கேட்கிறான். நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்கிறான். இதன் மூலம் தேவனுடைய வார்த்தையின் மீது அவளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறான். அதோடு கூட அவளுடைய அறிய விரும்பும் விருப்பத்தை தூண்டிவிட்டான். அதற்கு அவள் பதில் சொல்லுகிறாள். நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து மட்டும் தேவன் நீங்கள் அதை சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னதாக கூறுகிறாள். இங்கே அவள் தொடவும் வேண்டாம் என்று தேவன் கூறியதாக சொல்லுவது வேதத்திலே இல்லாத ஒரு காரியம். அவள் இந்த காரியங்களை கூட்டி சொல்லுகிறாள். இந்த காரியம் இன்றைக்கும் அநேக பெண்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. நீங்கள் சாகவே சாவதில்லை, அது நடக்கவே நடக்காது என்று சாத்தான் கூறுகிறதை பார்க்கிறோம். அவன் தேவனுடைய அன்பையும் சிறந்த தன்மையையும் குறித்து கேள்வி எழுப்புகிறான். தேவன் நல்லவரானால் இந்த கட்டுப்பாட்டை ஏன் உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்று கேட்பது போல பேசுகிறான். மேலும் நீங்கள் சாவதில்லை என்று சொல்வதன் மூலம் தேவன் நீதியுள்ளவர் அல்ல என்ற கருத்தையும் உருவாக்குகிறான். அடுத்ததாக தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து இவ்வாறு கூறுவதன் மூலம் கேள்வி எழுப்புகிறான். எப்படி? நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்று சொல்லுகிறான். ஏவாள் தேவனுடைய வார்த்தையோடு சில வார்த்தைகளை கூட்டி சொன்னாள் என்று முந்தின வசனத்திலே நாம் தியானித்தோம். இன்றும் அநேகர் இவ்விதமாகவே காணப்படுகிறார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளிலே சிலவற்றை நீக்கியும் வேறு சிலர் அதோடு கூட்டியும் போதிக்கிறார்கள், அல்லது புதிய கோட்பாடுகளை உருவாக்கி விடுகிறார்கள். இதனால் வஞ்சிக்கப்படுவோர் அநேகர். மட்டுமல்ல, சாத்தான் இங்கே செய்த காரியத்தை குறித்தும் பார்த்தோம். அவன் தேவனுடைய வார்த்தையின் மீதும் அவருடைய அன்பின் மீதும் அவருடைய நீதியின் மீதும் அவருடைய பரிசுத்தத்தின் மீதும்
அவருடைய சிறந்த தன்மைகளின் மீதும் சந்தேகத்தை எழுப்புகிறவனாயிருக்கிறான். அருமையானவர்களே, நீங்கள் அவனுக்கு ஒருவேளை இடம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்களா? சிலர் இவ்வாறு சொல்வார்கள், நாம் நற்கிரியைகளை முதலாவது செய்தாலே ரட்சிப்பை பெற முடியும் என்பார்கள். சிலர் நாம் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயே ரட்சிக்கப்படுகிறோம் என்றும் சொல்வார்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே இயேசு தரும் பதிலை சற்றே கவனியுங்கள். அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாயிருக்கிறது என்கிறார். ஆம், விசுவாசத்தினாலேயே ரட்சிக்கப்படுகிறோம். இதை நீங்கள் உணர்ந்து விசுவாசிக்கிறீர்களா? சாத்தான் தேவனுக்கு தந்திரமான முறையிலே முரண்படுகிறான். தேவனுடைய வார்த்தைக்கு பதில் தன் வார்த்தைகளை வைக்கிறான். ரோமருக்கு எழுதின நிருபம் விசுவாசத்தின் கீழ்ப்படிதலை குறித்து நமக்கு நன்றாக போதிக்கிறது. விசுவாசமானது கீழ்ப்படிதலுக்கு நேராக நம்மை நடத்த வேண்டும். அவிசுவாசமோ கீழ்ப்படியாமைக்கு நேராக வழி நடத்துகிறது. சந்தேகம் எப்பொழுதுமே கீழ்ப்படியாமைக்கு நேராகத்தான் நடத்தும். இந்த சந்தேகத்தை உருவாக்கவே சாத்தான் முயற்சிக்கிறான். அருமையான நண்பரே, உங்களுக்கு சந்தேகங்கள் தோன்றும் போதெல்லாம் வேதத்தை இன்னும் அதிகமாக வாசியுங்கள். தேவனோடு உள்ள நெருக்கத்தை நீங்கள் வலுப்படுத்துங்கள். ஜெபத்திலே இன்னும் சற்று அதிக நேரம் செலவு செய்யுங்கள். நீங்கள் தேவனிடம் எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் பிசாசானவன் உங்களை விட்டு விலகி இருப்பான். நாம் தேவனோடு உள்ள நெருக்கத்திலே குறைவுபடும் பொழுது பிசாசானவன் நம்மிடத்திலே வந்து தந்திரமாக நம்மை மேற்கொள்ள முயற்சி செய்வான். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த உலகத்திற்குள்ளே பாவம் எப்படி நுழைந்தது என்பதை குறித்து நாங்கள் வாசித்தோம் ஐயா. பிசாசானவன் தந்திரமான முறையிலே இளகிய மனதுள்ளவர்களை ஏமாற்றி பாவமான காரியங்களை செய்ய தூண்டிவிட்டதையும் உமக்கு விரோதமாய் சிந்திக்க அவர்களை எழுப்பி விட்டதையும் நாங்கள் வாசித்தோம். எங்கள் யார் யாருடைய வாழ்க்கையிலே இன்று இந்த நாட்களிலே பிசாசானவன் தந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய வசனத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாக பிசாசின் தந்திரமான வார்த்தைகளை எந்த நொடிப்பொழுதிலேயும் இனங்கண்டு கொள்ளத்தக்கதாக பலனுள்ளவர்களாய் வாழ நீரே அருள் புரிய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்பமான நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.